ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, தைப்பூசத்துக்கு எங்கள் குலதெய்வ கோயிலில் அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறாங்க. அதுக்கு நானும் முதல் முறையாக வந்து பால் குடம் எடுக்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருது. நாங்கள் திங்கக்கிழமை சாயந்தரமே எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். அதாவது என் சிஸ்டர் நானும் கிளம்பி போகிறோம். திங்கக்கிழமை ஈவினிங்காக வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி ஜெயங்கொண்டம் போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, உடையார்பாளையத்தில் பெரியநாயகி அம்மன் கோவில் தான் எங்கள் குலதெய்வ கோயில். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க குலதெய்வ கோயிலுக்கு அடுத்த வீடியோஸ்லாம். அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். அவங்களாம் ஒர்க் இருக்கனால நைட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 6 o'clock போலலாம் ஜெயங்கொண்டம் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு வளையல் அதுக்கப்புறம் போட்டு இதெல்லாம் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 5 o'clock போல் எல்லாருமே வீட்டில் எழுந்திரிச்சிட்டு வாசலில் கோலாலாம் போட்டுட்டு பால் குடம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு பால்லாம் எடுத்துகிட்டு ஒரு 9 o'clock போலலாம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலில் வந்து 10 மணிக்கு மேலே தான் பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக கோயிலுக்கு ஒரு 10 மணிக்கிட்டலாம் போயிட்டோம். கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு பால் குடம் எடுக்கிற குடம்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கோவில்லேருந்து கிளம்பி உடையார்பாளையத்தில் உள்ள பெரிய கோயிலில் ஏரி அங்கே இருந்து தான் பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குளக்கரைக்கு நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். நிழல்ல அழகாக தெரியுது. இதுதான் வந்து உடையார்பாளையத்தில் உள்ள பெரிய கோயிலோட ஏரிக்கரை. இந்த குளத்துலேருந்து தான் நம்ம வந்து பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10:30 கிட்டலாம் இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம். நாங்கள் சிஸ்டர் 3 பேரும் தான் எடுக்கிறோம். எங்கள் மாமியார் வந்து பால் குடம் எடுக்கல. எங்களுக்கு துணையாக அவங்க கூட வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஏரிக்கரையில் நல்லா மூழ்கி எழுந்துச்சி ஈர உடையில் தான் வந்து பால் குடம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்களும் வந்து ஈரத்துலேயே வந்து பால் குடம் எடுக்க இதுக்கு ரெடி ஆகிட்டோம். பால் குடம் இந்த ஏரிக்கரையிலே எங்களுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிட்டு பேருக்கு அங்கே சாமி வந்துட்டு கோயில் பூசாரி அப்புறம்லாம் அங்கே பால் குடம் எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அந்த மேலே அடிக்கிற சவுண்டை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு வைபாகி சாமி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தவங்களாம் பால் குடம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் பால் குடம்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலெலாம் சுற்றி வந்துட்டோம். வந்து முடித்தோடனே நிறையா அங்கே கோவிலில் வந்து காது குத்தியெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா கொஞ்சம் விசேஷமாக இருந்தது கோவில் அன்னைக்கு. முருகருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. பாதி வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விளக்குலாம் போட்டுட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க கோவில்லையே வந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே வந்து மாவிளக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எங்கள் மாமியார், நாங்கள் கோசிஸ்டர் 3 பேர் சொல்லியிருந்தோமா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து மாவிளக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு கோவிலில் எல்லா சாமிக்கும் விளக்கும் வச்சுட்டு சாமிக்கு மாவிளக்கு உள்ளே போட்டு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கோவிலெலாம் சுற்றி வந்து கொஞ்சம் நேரம் கோவில்லே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2:45 போல் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வெயில் வேறு அதிகமாக இருந்தது. அதனால் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜெயங்கொண்டத்துலேருந்து கும்பகோணம் கிளம்பி போகும்போது கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வரலான்னு சடனாக பிளான் பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி வேறு பௌர்ணமி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோவிலில் வந்து பௌர்ணமி கிரிவலத்துக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதுலேயே ஒரு 3 டைம்ஸ் தான் வந்திருப்போம். என்னமோ இந்த டைம் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ டைம் வந்து குழந்தைங்க வந்து கைப்பிள்ளையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்சீவாக இருக்கும்போது வந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம குழந்தை நல்லா விளாட்ற டைமுக்கு வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவிலோட வந்து அவுட்லுக் வந்து பௌர்ணமினால அந்த நிலவுக்கும் அந்த கோபுரத்தையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து தம்பிக்கு வந்து துப்பாக்கி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கும்பகோணம் கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் யார் யார் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.